ரிஜெக்ஷன்ஸ் நிறைய நல்ல காஸ்க்காகவும் நடக்குது. அது நான் எப்பவுமே என் லைஃப்ல இது வரைக்கும் நடந்த நிறைய ரிஜெக்ஷன்ஸு நான் அது நல்ல வேலை அப்படின்னு யோசிச்ச நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால நான் ரிக்ரெட் பண்ணவே மாட்டேன் என்னோட லைஃப்ல. நான் வந்துட்டு பேங்கிங்க்கு அப்புறம் ஓகே முன்னாடி வந்துட்டு நான் பேங்கிங்ல இருந்தேன். ஆஃப்டர் பேங்கிங் மாடலிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஏர்லைன்ஸ் ட்ரை பண்ணிருந்தேன். ஏர் ஹோஸ்டஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட தாட்டா இருந்துச்சு. என்னோட ஹைட்டுக்கு கண்டிப்பா எனக்கு கிடைச்சிருக்கணும். பட் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்கல. எனக்கு ரீசனே தெரியல எதனால. வாஸ் ப்ராப்பர் ஹைட், ப்ராப்பர் வெயிட் எல்லாமே இருந்துச்சு. பட் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு 3 இன்டர்வியூஸ் பக்கம் எனக்கு அது கிடைக்கவே இல்லை. Still they see those criterias height ரொம்ப மேண்டேட்டரி. Seriously? ஏன்னா டு பி இன் த ஏர்லைன்ஸ் அவங்களுக்கு அந்த ஒரு ப்ராப்பர் ஹைட் வேணும். 5'5" மேலே இருந்தால் தான் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவே அதுதான். ஸோ எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்ன நம்ம எல்லாமே பர்ஃபெக்டாக அது வெயிட் மெயின்டெனன்ஸ்லேருந்து எல்லாமே கரெக்டாக பண்ணியிருப்பேன். எப்படி நம்ம அதாவது இந்த வெயிட் தான் இருக்கணும், 60 நீ தாண்டக்கூடாதுன்னா 60 தான் இருக்கணும். ஓகே கரெக்டாக பிஎம்ஐலேருந்து எல்லாமே செக் பண்ணுவாங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துட்டு ஏன் நமக்கு கிடைக்கலன்னு ரொம்ப நாள் யோசிச்சிருக்கேன். எதனால அதுன்னு தெரியுமா? லைக் அந்த கிரைட்டீரியா எதனால? நம்ம பிளேன்ல டிராவல் பண்ணும்போது ஏரோஸ்டஸோட வெயிட் இவ்வளவு தான் இருக்கணும். அதுக்கு மேல வெயிட் அது எதனால? நம்ம லக்கேஜ் முதல் கொண்டு அவங்க வந்துட்டு இவ்வளவுதான் வெயிட் இருக்குன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அந்த பிளேன் அவ்வளவுதான் அதனால கேரி பண்ண முடியும். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் வெயிட் அங்கங்க குறைப்பாங்க. பட் உங்களோட பிஎம்ஐ கரெக்டா இருக்கணும். ஏரோஸ்டஸ் வந்து ஸ்விம்மிங்ல இருந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அவங்க மற்ற பேசஞ்சர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குல்ல, அதை பத்தி மட்டும் தான் யோசிச்சிருந்தேன். ஏன் ரிஜெக்ட் ஆகுறோம். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அந்த ரிஜெக்ஷன்னால தான் ஐம் ஹியர் டுடே.